ஹாய் ஹாய், எப்படி இருக்கு எல்லோரும் சௌக்கியமா? நான் இந்த மாதிரி முன்னாடி வீடியோவில் வந்ததில்லை. ஆனால் புரியல, ரொம்ப ஏதோ உள்ளேருந்து சொல்லணும் இல்லை அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் தோணிகிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஜெயரவி, இந்த சுச்சுவேஷனில் நான் அவரை பெரிய ஃபேனும் இல்லை. ஆனாலும் ஜெயரவி பற்றி சொல்லணுன்னா ஏதோ அவரோட அந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணணும்னு தோணுது. என்ன ரொம்ப அழகாக இருக்குன்னா பையன்ல ஜெயரவி, அந்த ஜென்டில்மேன். அவனோட யாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஃபேஸு, எப்போதும் சிரிச்சுட்டே இருக்கும். யார் பார்த்தாலும் ஓ சூப்பர் அப்படி சொல்லும்ல. ஆனால் சுச்சுவேஷன் இப்போ பாரு. என்னோட லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? முதல்ல நான் ஆம்பளை பொம்பளைலாம், அப்புறம் மனுஷன். என் மேல ஒரு பிளாக் மார்க் இல்லாம 23 வருஷம் எவனாவது இருக்கானா கேட்டு பாருங்க. சைபர் புல்லிங் உள்ளுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பெயின் எல்லாமே வச்சுட்டு தான் அவன் இவ்வளோ 14 இயர்ஸ் 23 இயர்ஸ் அவன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. 14 இயர்ஸ் அவன் ஒய்ஃப் கூட இருந்த அந்த 14 இயர்ஸில் எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு. அவ்வளோ பிரச்சனை வந்துட்டும் அவன் யாரு கூடயும் எதுவும் பேசலை, எதுவும் பிரச்சனை ஷேர் பண்ணல. என் படம் இனிமேல் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால தாங்க முடியல. அதனால என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் இப்போ அவர் சொல்றது அவருக்கு ஆக்ட் பண்ண முடியல, ஆக்ட் பண்ண முடியாது. உள்ளுக்குள்ள பெயின் இருந்து, இப்போ எக்ஸாம்பிள் நான் என்னோட வேலை எடிட்டிங், வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரி. ஆனால் எனக்கு உள்ள ஹாப்பியாக இருந்ததா, என்னோட மனசு ஹாப்பியாக இருந்ததா எனக்கு அது சூப்பராக பண்ண முடியும். ஹாப்பி இல்லைன்னா நான் பண்ணுறதுன்னும் எனக்கு கரெக்டாக வராது. என்னோட மைண்ட் செட் நல்லா இல்லைன்னா எனக்கு நான் எடுக்கின ஃபோட்டோவில் அதில் அழகு பார்க்க முடியாது. அது ரொம்ப கேவலமாக இருக்கும். நான் எடிட் பண்ணும்போது என்னோடய மைண்டு கரெக்ட் இல்லை, நான் ஹாப்பியாக இல்லை, என்னோடய ஃபேமிலியில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, இல்லை என்ன ஃப்ரெண்ட்ஸு கூட நான் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஏதாவது கேஸ் இருக்குது, அப்படியெல்லாம் வரும்போது ரொம்ப டென்ஷன் இருந்தால் இல்லை ரொம்ப பெயின் இருந்தால் நமக்கு ஆக்டிங் இல்லை, எந்த வேலை இருந்தாலும் பண்ண முடியாது. அது அந்த வேலை பண்ணாலும் அதுக்கு கரெக்டாக ரிசல்ட் கிடைக்காது.